எல்லாருக்கும் வணக்கங்க. இது மார்னிங்கே நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பிளானு. என்னென்னா, இது நம்மளால நான் யோசிச்சுட்ருக்க சொல்லணும். இதை நான் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு கொடுக்கும்போதே சொல்லிடலாம் பார்த்தா, சரி நடுவில் சொன்ன ஒரு இதாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோரர் சேனல். என் சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்குற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த வீடியோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன சின்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்க, இப்போது இந்த கண்ணாடியை மூடாமல் போயிடும். இந்த கண்ணாடி மூடாமல் போகிறோம். நம்ம இந்த விண்டோ கிளாஸ், அதாவது ரைட் சைடு டிரைவர் சைடோ சரி, இல்லை பினியன் சைடோ சரி, அதாவது கோ டிரைவர் சைடோ சரி, அதாவது நம்ம லோக்கலாக சொல்ல போனால் லோக்கலைஸாக க்ளீனர் சைடாவோ சரி, என்னன்னா இது கமர்ஷியல் வெஹிக்கிள் தானே, என்ன ஆகிடப்போகுது, ஹெவியாக தானே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் போயிடுவோம். பட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அழகாக இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிருக்கு, மழை துளி இருக்குது. இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே இறங்கிடுங்க. இறங்கி இந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த வண்டின்னு இல்லை, இது டாட்டா வெஹிக்கிள். இது டாட்டாவுன்னு இல்லை, காமனாக எய்ச்சரில் எல்லாத்தையும் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், ரெஸ்ட்டு பேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மழை தண்ணி. அது இல்லாமல் இப்போ நம்ம கோஸ்டல் ஏரியா, சென்னை அந்த பக்கம், கடலூர் இந்த பக்கம்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கோஸ்டல் ஏரியா வந்துடுவோம். ஸோ அப்போ கோஸ்டல் ஏரியா அப்படிங்கும்போது உப்பு காற்று அதிகமாக இருக்கும், ஈஸியாக அரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதோடு விடாமல் இது என்ன ஆகுனா அப்படியே நேராக கீழே வரும். இது என்ன ஆகும், உங்கள் பிளாட்ஃபார்ம் இருக்கா, இந்த பிளாட்ஃபார்மே அரிக்க ஆரம்பிச்சிடும். பிளாட்ஃபார்ம் அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. முன்ன பிஎஸ்டி அந்த மாதிரி வெஹிக்கிளில் இது எக்ஸலேட்டர் பெடல் பார்த்திங்கனாக்க நமக்கு கேபிள் டைப் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது நமக்கு எக்ஸலேட்டரில் சென்சார் வச்சு கொடுக்குறாங்க. முக்கியமான மேட்ரு இதுதான். எப்போ தண்ணி பட ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலேட்டர் பெடல் சென்சார் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சென்சாரோட விலை 3000, அதாவது 2000 3500 வரல வருது. இது லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது இல்லை. டாட்டான்னு இல்லை, மற்ற எந்த கம்பெனிஸ்க்கும் போனீங்கனாலுமே அதே தான். லோக்கல் கம்பெனிஸில் அதாவது ஆஃப்டர் த மார்க்கெட்டில் அதிகம் கிடைக்கிறது இல்லை. நேராக நீங்கள் டீலர்கிட்ட தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். டீலரோ அல்லது இல்லை ஏச்சர் கம்பெனிலே தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டிரைவர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் டிரைவர் கம் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை ஓனர் டிரைவர்கிட்ட வண்டி கொடுத்தாலும் சரி, அது ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்திங்கனாக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. சின்ன விஷயம் நாளைக்கு பெரிய விஷயமா ஆகிடும். அதாவது நீங்கள் அவசரமாக லைனில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, அந்த சமயத்தில் இது உங்களுக்கு வேலை காமிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரலும் கேபினோட அதாவது கேபினை சேஃப்டி பண்ண பாருங்கள். இந்த கிளாஸு 2 பக்கம் கிளாஸை ஏற்றி ரெண்டையுமே பார்த்திங்கனாக்கா நல்லா க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இது பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஈஸியாக, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டியும் கூட. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசி ஃபில்ட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏசி ஃபில்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு ஏசி ஃபில்ட்ரு ஈஸியாக சோக் ஆகிரும். அப்புறம் ஏசி இப்போ வரதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ப்ளோயர் இதெல்லாம் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு நல்லா கிளியராக ஒர்க் ஆகாது. குப்பையாகவே தான் இருக்கும் கேபின். உங்களுக்கு ஒரு நீட்னஸாகவே இருக்காது பார்க்குறதுக்கு. நான் அது நீங்கள் சில பேர் இல்லை நான் நீட்டாக வச்சுப்பேன், எல்லாம் பண்ணிக்குவேன் ஈஸியாக அப்படிங்கலாம் பண்ணிங்கன்னா ஓகேங்க. பட் நீங்கள் கொஞ்சம் என்னால் அதுக்காக சோம்பேறித்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷனாலாம் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி ECU எல்லாமே கேபின்குள்ளே தாங்க வருது. ECU, ஃபியூஸ் பாக்ஸு எல்லாமே கேபின்குள்ளேயே வரதுனால நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். பெரிய வண்டியில் வெளியே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கேபினை சுத்தமாக வச்சுக்கிட்டால் நமக்கும் நல்லது, வண்டிக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைங்க. அதனால் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் டிரைவர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஓனராக பார்த்துட்ருக்கீங்க, ஓனராக இருந்தால் நீங்கள் எங்கள் டிரைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, ஓகேங்க. சரி, அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல கண்டென்ட்டாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல நியூஸை என்னால் முடிஞ்சவரை நான் கொடுக்குறேங்க. அப்புறம் உங்களோட கருத்து எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேங்க. அதே போல் நல்ல கருத்துக்களாக பண்ணுங்கள். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பைங்க.